இதுகுமா பிலகாரி அந்த இரண்டு நபர்களும் குகையிலே இருந்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் நாயகம் அவர்களை பற்றி சொல்லினார். இதுகுமா பிலகாரி அந்த இரண்டு பேரும் குகையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். காலி சாஹிபிஹி தன்னுடைய தோழருக்கு அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் நாயகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை என்று சொன்னால், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்தினுடைய பிரயாணத்தில் இது நடக்கிறது. இந்த பிரயாணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் நாயகம் இருக்கிறாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு குகை பக்கமாக ஒதுக்குறாங்க. எதிரிகள் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணணும். எதிரிகள் படைகள் போகுது, அந்த குகையை தாண்டி தான் போகுது. அதை தாண்டி போகின்ற பொழுது அவங்களா கேட்கிறாங்க, ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இப்படி உள்ள போய் பார்க்கலாம் வேண்டும், உள்ள போயிருந்தா கால்டாம நடந்திருக்கோம். ஒரு நிலையில கொஞ்ச நேரத்தில் சிலந்தியின் மூலமாக அந்த குகை முழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சு அந்த குகையுடன் சிலந்தி என்ன செஞ்சுன்னா வலை கட்டிருச்சு. அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் கட்ட முடியாது ஒரு செய்தி. இன்னொன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிறைய மோஜிசாக்களை அல்லாஹ் தொடர்ந்து காட்டிட்டே ஒரு சத்தம் இருந்தான். நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அதுக்கு எவ்வளவு மோஜிசாக்கள், எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு பாதுகாப்பு அல்லாஹ் தர்றான், எவ்வளவு பாதுகாப்பை தர்றான் என்ற செய்தியை நமக்கு நினைவுபடுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, கொஞ்சம் அசந்துறாங்க. அந்த குகையில நீண்ட நேரமா இருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகத்தினுடைய வழியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறாங்க. அவங்க அது இருக்கக்கூடிய அந்த குகையில் இல்லையா, அங்க சிறிய ஓட்டையா புத்தகம்லாம் அடைஞ்சிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய கால்களால அடைஞ்சிட்டு அந்த இடத்துல அடைக்கிற பொழுது காலத்தையும் வச்சு அடைஞ்சுறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்துடைய வழியில படுத்திருக்கிறாங்க. அந்த வழி தாங்க முடியாம அந்த இடத்துல அந்த அடைக்கப்பட்ட அந்த இடத்துல பாம்பானது காலத்துக்கு ஒரு செய்தி. அவங்க வழி தாங்க முடியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தெரிஞ்சிடக்கூடாது, எழுந்திடக்கூடாது, அயர்ந்து தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க முடியாம என்ன செய்ய முடியல, தண்ணியை வடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை பண்றவங்க எழுந்திருச்சுட்டாங்க. எழுந்த உடனே கேட்கிறாங்க, என்ன சொல்றது, என்ன ஆச்சு அப்படின்னு. அவங்களா இவ்வளோ சொல்லிட்டு அவங்களுடைய உண்மைகளை வச்சாங்க. அவங்களுடைய ஆய்வு ஒரு செய்தி. இதுல இன்னொரு செய்தி அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய இந்த பாம்பு அந்த அபூபக்கர் நாயகத்துடைய காலில் கொத்திச்சு இல்லையா, தஃசீரில் எழுதுவாங்களா, அந்த அந்த அசவுத்து, அதாவது அந்த பாம்பானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்பதற்காக வேண்டிய என்ன செய்யப்பட்டது, அவங்களுடைய கால தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் எதை தொடர்ந்துனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்த மட்டும் துன்யா இருக்குது, துன்யாவில் மஹ்லூகாத்துகள் இருக்குது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு முழுவதும் இறைவனை சார்ந்ததாக இருக்கு. அவர்களுடைய தொடர்பு அனைத்துமே இறைவன் சார்ந்ததாக இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோயில தான் இருக்காங்களா, கடுத்து இருக்காங்களா, எதுக்கு கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையை இந்த வார்த்தை கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.